வணக்கங்க. இன்றைக்கி கலவை காரக்குழம்புங்க. அப்படின்னா நம்ம வீட்டில் மீதம் இருக்கிற காயெல்லாம் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுங்க. அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்திங்க. அதில் உளுத்தம்பருப்பு கலர் மாற்றுங்க. இந்த அளவு கலர் மாற்ற பிறகு வெங்காயங்க ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை கூட ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ இந்த வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற்றுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு பறிச்சிட்டு நான் தக்காளி 2 தக்காளி பெருசு பெருசாக இருக்குதுங்க. நல்லா பழமாக இருந்து எடுத்துங்க. அதை கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க. எண்ணெயிலே எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. வீட்டு மிளகாத்தூள் தான். 4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு முறை நல்லா இது மாதிரி கலந்து வச்சுருங்க. பச்சை வாசனை போய்டும். இந்த எண்ணெயிலே இப்படி பிரட்டி எடுத்திங்கன்னா பச்சை வாசனை போய்டும். இப்படி பறிச்சிட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக அவரைக்காய் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அந்த அவரைக்காவுடைய கொட்டை இந்த மாதிரிலாம் இருக்குங்களா, வீட்டில் நம்மக்கிட்ட எல்லா காயும் போட்டுட்டு 1-2 மிச்சமாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கலவை காரக்குழம்பு இதுதாங்க வச்சு ஒரு மணி நல்லா இப்படி பரட்டி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா எண்ணெயிலே காய் நான் வதங்கி வரட்டேங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுங்க. ஒரு 2 நிமிஷமாவது அப்படியே வதங்கிட்டோம். காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிச்சுங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கடைசியாக புளி தண்ணி வர சேர்க்கணும். அதனால் இது காய் வேகிற அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்க வேணுன்னா அது பிரகாரம் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அது பிரகாரம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. காய் வேகட்டும். காயெல்லாம் நல்லா கொதிச்சிச்சுங்க. குழம்பும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சோமோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா குழம்பு திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கீங்களா, அது சேர்த்திக்கலாம். எப்பவுமே கடைசியாக தான் புளி சேர்க்கணுங்க, புளி தண்ணியை. ஏன்னா முதல்ல சேர்த்தா சட்டுன்னு காய் வேகாமல் நின்றுடும். இப்போ புளி கரைச்சல் ஊற்றி ஒரு 2 நிமிஷங்க ஒரு கொதி வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கொதி வரட்டுங்க. புளி கரைச்சல் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள். தெரிஞ்சு பார்த்தா உங்களுக்கு கொதிக்கிறது. கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் காயே இல்லாததில் நம்ம குழம்புக்கெல்லாம் போட்டு மிச்சம் ஏதோ 1-2 காய் எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க எத்தனை காய் உங்கள் வீட்டில் மிச்சமாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கலவை காரக்குழம்புங்க. இதுக்கு பேர். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.